பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டுமானால் அவர்கள் ஸ்தோத்திரம் செய்வதே தகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பிரியப்படுகிற காரியம் என்ன? இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களை செய்யாதபடி ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அதுவே நமக்கு தகுதியானது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதிகமா என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலியிட வேண்டும். அதிகமா ஸ்தோத்திரம் சொல்லும். ஸ்தோத்திரம் என்ன அர்த்தம்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்ற அர்த்தம். அல்லேலூயா. அதிகமா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனாலதான் ஸ்தோத்திர பலிகள் புஸ்தகம் எல்லாம் வெளியே வந்திருக்கு. 1000 ஸ்தோத்திர பலிகள், 2000 ஸ்தோத்திர பலிகள். அப்படியாச்சும் ஜனங்களை சொல்றது, ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றோம். இப்படி ஒரு வழிமுறையை கொடுத்து இப்படியாவது ஸ்தோத்திரம் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாவது ஒரு வகையில் என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ண. அதான் பரிசுத்தவான்களுக்கு உகந்த ஒரு காரியம். அல்லேலூயா. வம்பு, வாக்குவாதம், தூஷணம், இச்சைகள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ஒருவர் மேல ஒருவர் அன்பு செலுத்தி பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.